அனைவருக்கும் வணக்கம். அறுபடை வீடுகளில் இல்லாத பெரும் சிறப்பு சிவன்மலை கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஆச்சரியமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய எளிமையான பொருட்களை தான் அந்த பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய பொருள் நமக்கு மிக பெரும் பாடத்தை மிக பெரும் எச்சரிக்கையை அறிகுறியை இவையெல்லாம் உணர்த்தோம் அப்படின்னா அது மிகையாகாது. அந்த வகையில் நூற்றுக்கணக்கான பொருட்கள் இதுவரைக்கும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொருட்களின் வைக்கப்பட்ட நேரத்தில் பொருட்களை சார்ந்த விஷயங்களில் மிக பெரும் மாற்றங்களை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்போ என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க, இதை வச்சிருக்கிற நிலவரப்படி என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது, முக்கியமாக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் எப்படிப்பட்ட பலனாக அமையும், இதையெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும், நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட உங்களுக்கான சரியான பரிகாரங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய தலங்கள் நிறைய இருக்குங்க. அதில் முக்கியமான தனி சிறப்பு வாய்ந்தது இந்த சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் அமைந்திருக்கக்கூடிய சிவன்மலை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கேன். இந்த சிவன்மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் காலை 5:30 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 8:30 மணிக்கு நடை சார்த்தப்படக்கூடிய வழக்கம் இருக்குது. இங்கு ஒரு பக்தருடைய கனவில் சிவன்மலை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைக்குமாறு வலியுறுத்துவார், அதாவது உத்தரவாக சொல்லுவார். அதற்கு பிறகு அந்த கோவிலில் ஆண்டவன் கிட்ட மீண்டும் உத்தரவு கேட்கப்பட்டு கனவு தொடர்பான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு ஆண்டவன் கிட்ட இந்த பொருளை பெட்டிக்குள்ளே வைக்கலாமா அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்டு அதை மேற்கொள்வாங்க. ஆண்டவன் கிட்ட இருந்து உத்தரவு வந்ததுமே அந்த பொருள் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்படும். அது இந்த பொருள் எத்தனை நாட்கள் இருக்கிறதோ அத்தனை நாட்களும் பூஜை செய்யப்பட்டு வழிபாடுகள் நடக்கும். முக்கியமாக இந்த பொருள் இந்த நாளுக்குள்ளே எடுத்துருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. மீண்டும் ஆண்டவனுடைய உத்தரவு வரும் வரை அந்த பொருட்கள் அங்கே பெட்டிக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்னென்ன பொருட்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள், ரூபா நோட்டு, பூ மாலை, மண் விளக்கு, போகருடைய படம், திருநீர், ஓடு, பிரம்பு, வேப்பிலை, பஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பொருட்கள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வச்சுருக்காங்க. சரி, இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் கலயத்தில் மண், அதே போல் மண் கலயத்தில் தண்ணீர், பிரம்பு, ஏற்கலப்பை இவையெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பொருள்லாம் மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். அதாவது சுபிட்சமான பொருட்கள் தான், இதனால் ஆபத்து ஒன்றும் இல்லை, நன்மையான விஷயங்களே நடக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த பொருள் குறித்து நமக்கு பயம் வேண்டாம். மண், நீர் இவை விவசாயம் என்பதை குறிக்கிறதாக எடுத்துக்கலாம். அதனால் விவசாயம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விவசாயத்தில் அதிகமான கவனம் வேண்டும். விவசாயத்தை பற்றி மழை பற்றி அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும். விவசாய செலவுகள், அதை பற்றிய உற்பத்தி, உணவுப் பொருட்களினுடைய விலை, நீர் மேலாண்மை, இது போன்ற விஷயங்களெல்லாம் குறியீடாக சொல்லி முருகப்பெருமான் சொல்ல வராரு அப்படின்னே சொல்லலாம். சரி, பிரம்பு ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்பு அப்படிங்கிறது கட்டுப்பாடு, அதிகாரம், நாம் ஒருத்தங்களை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும், நீர் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயம் வலுப்பெற வேண்டும், ஒழுக்கம் கட்டுப்பாடு அவசியம் என்பதை முருகப்பெருமான் எடுத்துரைக்கிறார் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறதா இருக்குது. சரி, இந்த பொருட்களின் மூலமாக கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான ராசிகள் பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு உத்தரவு பெட்டியினுடைய பொருட்களை நாம் என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னா மனக்கசப்பு இருந்தால் கூட பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறதா நாம் இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். குடும்ப உறுப்பினர்களோடு தேவையற்ற பிடிவாதமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இந்த ஆண்டவனுடைய உத்தரவு மூலமாக சொல்ல வருது.
அதே போல் நிலம், வீடு, விவசாயம், சேமிப்பு இது போன்ற விஷயங்களில் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக தினசரி முருக வழிபாடு, சரவண மந்திர ஜபம், சஷ்டி வழிபாடு போன்றவற்றை பக்தி வழியில் நீங்கள் மன நிம்மதியை தரக்கூடிய நடைமுறைகளாக இருக்கலாம். இதை ஜோதிட தீர்ப்பாக அல்லாமல் ஆன்மீக ஆன்மீக வழிகாட்டுதலாக நம்ம எடுத்துக்க வேண்டும். முக்கியமாக இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் பின்பற்றக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நன்மையாகவே அமையும். நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு எந்த கோவிலாக இருந்தாலும் கூட மேற்கொள்ளலாங்க. நீங்கள் சிறிய கோவில், பெரிய கோவில் அப்படிலாம் கிடையாது. எந்த கோவிலாக இருந்தாலும் மேற்கொள்ளலாம். கடகராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீர் போன்ற மனம் கொண்டவர்களாக இருப்பது உங்களுடைய பலமாக இருக்கலாம். ஆனால் நீர் ஓடிக்கொண்டே இருந்தால் அதை தடுத்து வைத்திருக்க முடியாது. அதே போல தான் மனதில் வரக்கூடிய ஒவ்வொரு கவலையும் பிடித்து கொண்டு இருக்க வேண்டாம். குடும்பத்தில் பழைய பிரச்சனை இருந்தால் பேசி தீர்க்கிறது நல்லது. வீடு, நிலம், குடும்ப சொத்து போன்ற விஷயங்களில் அவசரம் வேண்டாம். தண்ணீர் குறிக்கக்கூடிய இந்த உத்தரவு பொருளை நாம் ஒரு ஆன்மீக நினைவூட்டலாக எடுத்துக்கொண்டால் நல்லது அப்படின்னு சொல்லலாம். உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கிறது மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி நம்ம இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சிவன்மலை ஆண்டவர் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு மன அமைதியும் குடும்ப ஒற்றுமையும் கிடைக்கக்கூடியதாக நாம் வேண்டிக்கலாம். முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும், கடகராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. கடைசியாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. அதே போல் அறுபடை வீடுகளுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்களையும் நல்ல விதமான தகவல்களையும் கொடுத்தது அப்படிங்கிறதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கக்கூடியதாக இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தம்பதிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை விலகும். சுப செய்தி வீடு தேடி வரும். சிலருக்கு புதிய சொத்து வந்து சேரும். எடுக்கக்கூடிய வேலைகளில் அதிகமான கவனம் வேணும். சிலர் உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. ஆதரவாக இருந்த பெரியவர்களும் உங்களுக்கு ஒரு இடைவெளி உண்டாகும். தொழில் நிறுவனம் நடத்தி வரக்கூடியவங்க பணியிடத்தில் அதிகமான கோபம் காட்டாமல் இருக்கிறது நல்லது. கோபம் காட்டினீங்க அப்படின்னா அது உங்களுக்கே பாதிப்பு கொடுக்கலாம். முக்கியமாக புத்திசாலித்தனம் அதிகமாக வெளிப்படும். எடுத்த வேலை வெற்றியாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் இருக்கும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய இடம், வீடு இவையெல்லாம் வாங்குவதற்கான வழிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அன்பு மற்றும் பாசம் அதிகம் உள்ளவர்களாகவும் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் தரவர்களாகவும் இந்த ராசி இருப்பது சொல்லலாம். முக்கியமாக கடகராசிக்காரர்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் நிறைய நன்மையான பலன்களை பெறக்கூடிய ராசி அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கடகராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்ய இனிமேல் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. உங்களுடைய திட்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும். உற்சாகம் அதிகரிக்கக்கூடியதாகவும் உள்ளத்தில் மகிழ்ச்சி கூடக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். நீங்கள் யாரையுமே பெருசாக நீங்கள் கவனத்தில் வச்சு அவர்களுக்காக போராடி அவர்களுக்காக பல விஷயங்களை மாற்றிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக வெற்றி காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்த பொருளால் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.